இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். அவர் ரட்சிக்கக்கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை. தேவன் எல்லா மனுஷரையும் ரட்சிக்கிறதுக்காக தான் தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் கொடுத்தார் இல்லையா? கொடுத்து இவ்வளவாக அவர் அன்பு கூர்ந்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் பிதாவின் வலது பாரத்தில் வீற்று இருக்கிறார். அப்போ ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகலை, கேட்கக்கூடாதபடி அவர் செவி மந்தமாகவில்லை. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத உங்கள் பிள்ளைகளுக்காக, கணவன்மார்களுக்காகவும் நீங்கள் எத்தனையோ முறை ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் அதெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார் இல்லையா? ஆனால் ஏன் இன்னும் ரட்சிப்பு வரலன்றதுக்கான காரியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஏசாயா 59ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உங்கள் அக்கிரமங்கள் தான் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. அப்போ மனுஷன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது காரணம் அவன் துணிந்து செய்கிற பாவம், துணிகரமான பாவம், அக்கிரமம் தான். தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் அந்த அக்கிரமம் தான் இருக்கிறதுனால தேவனிடத்தில் சேர முடியல. அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அதே போல் தேவனும் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடாதபடிக்கு அவர் முகத்தை மறைக்கிறதுக்கு காரணம் நம்முடைய அக்கிரமமும் பாவமும் தான். தேவன் செவி கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால தான் ரட்சிக்க முடியாத அளவுக்கு தடைப்பட்ட நிலையில் நம்ம குடும்பங்கள் காணப்படுது. இன்னும் பிள்ளைகளுக்குள்ளாயும் கணவன்மார்களுக்குள்ளாயும் ரட்சிப்பு வராமல் அநேக சகோதரிகளும் மனைவிகள் ரட்சிக்கப்படலன்னு சகோதரர்களும் இன்னும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவர்களுடைய அக்கிரமம் பாவம் தான். அது அவர்களை விட்டு நீங்கும்போது கர்த்தர் அவர்களே ரட்சிப்பார். எரேமியா 32:17 சொல்கிறாரு, கர்த்தராகி ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைன்னு வேத வசனம் சொல்லுது. அப்போ தேவன் தான் சகலத்தையும் படைத்து ஆள்கிறவர் இல்லையா? அவர் சர்வ சிருஷ்டிகர், சர்வத்துக்கும் எஜமானர். அவருடைய மகா பலத்தினாலும் அவர் நீட்டப்பட்ட புயத்தினாலும் தான் வானத்தையும் பூமியும் அவர் உண்டாக்கினார். அவர் வார்த்தையின் வல்லமையில் சகலமும் உண்டாயிற்றுன்னு பார்க்குறோம். அப்போ அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவர் கரம் குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி செவி மந்தமாகவும் இல்லை. ஏன்னா அவர் 1000 தலைமுறைக்கு கிருபை செய்கிறேன்னு சொல்கிறார். பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார்களான பிள்ளைகளின் பிள்ளைகள் மடியிலே சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அது மகத்துவம் வல்லமையுள்ள நாமம்னு பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் பின்னாடி யாரான 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அந்த பாவம் விசாரிக்கப்படுது. ஆனால் அந்த 3ஆம் தலைமுறை கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுன்னா அந்த பாவம், அவங்க சாபங்கள் பின்தொடராது. அந்த குடும்பங்கள் ரட்சிப்புக்குள்ளாக வந்துடும், கர்த்தருக்குள்ளாக அந்த ஜனங்க வந்துடுவாங்க. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்க்குறோம், நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனது என்ன, நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு ஒருவனும் கொடுக்கலன்றார். ஏன்னா மீட்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகினதோ. அப்போது நீங்கள் தேவன் ரட்சிக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அவர் கூப்பிடும்போது நீங்கள் செவி கொடுக்கலையேன்னு சொல்கிறார். மறு உத்தரவு கொடுக்கலையே ஒருவரோன்னு. அப்போ மீட்கக்கூடாதபடி என் கரம் குறுகுச்சின்னு நினைக்கிறீங்களா? என்னிடத்துல உங்களை விடுவிக்கிறதுக்கு என்னிடத்துல பலன் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்றார். என் கண்டித்தல்னால கடல் அன்னைக்கு வற்றி போயிடுச்சே, நதிகளை எல்லாம் வெட்டாந்தரையாக்கி போட்டேனே, அவைகள் உள்ள மீன்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் செத்து நாரி போனதே, இதெல்லாம் உங்கள் கண்கள் கண்டதே. அப்போது அன்னைக்கு அற்புதத்தை செய்த தேவன், அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலேருந்து ரட்சித்த தேவன் இன்னைக்கு நம்மையும் அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னாகும் 11:23 பார்க்குறோம், அதற்கு கர்த்தர் மோசே நோக்கி சொல்கிறார், கர்த்தருடைய கை குறுகியதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பா என்றார். இந்த வசனம் ஏன் சொல்லப்படுதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வனாந்திர பாதையில் வராங்க. கானானை சுதந்திரிக்கிறதுக்கு நேரடியாக போகிறதுக்கு பெலிஸ்திய தேசத்து வழியாக போனால் போயிடலாம். ஆனால் இந்த ஜனங்களுடைய முரட்டாட்டத்தினால தேவன் அவங்கள கடினப்படுத்தணும்னு சொல்லி தான் 40 வருஷம் அந்த வனாந்திர பாதையிலே அவங்க கடந்து போய் கானானை சுதந்திரிக்கிறாங்க. அப்போ அது முதல்ல துவக்கத்திலேயே அவங்க 3 நாள் பசியோடும் பட்டினியோடும் இருக்கும்போது கர்த்தர் வானத்து மன்னாவாகிய தூதரின் அப்பத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்கிறார்னு பார்க்குறோம். அது வானத்தில் பனி போல் இருக்குது. அது
அது கொத்தமல்லி விதை போல இருக்கிறது, வெண்மையாக இருக்கிறது. அதை வந்து இடித்து பணியாரம் செய்து அவங்கெல்லாம் சாப்பிட்டார்கள்னு பார்க்குறோம். இந்த அப்பத்தையே சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து சலித்து போகுது. அவங்க வந்து நாங்கள் எகிப்தில் இருந்தபோது கிரயம் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டோமே, மச்சங்களையும் வெள்ளரிக்காயும் கொமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நாங்கள் இப்போ நினைக்கிறோம் இந்த வனாந்தரத்தில். இங்கே வந்து எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையேன்னு சொல்கிறாங்க என்னாகுமா 11:5. அதனால் மோசே சொல்கிறார், இவ்வளோ லட்சக்கணக்கான மக்களுக்கு இறைச்சியை கொடுக்க நான் எங்கே போவேன்? என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொன்னீங்களப்பா, இந்த ஜனங்களை நான் எப்படி போஷிப்பேன்னு சொல்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய கை குறுகிடுச்சுன்னு நினைக்கிறியா? நான் என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோன்னு நீ இப்போ பார்க்க போகிறேன்னு சொல்கிறார். அப்போது 31வது வசனத்தில் பார்க்குறோம். என்னாகும் 11:31 கர்த்தரிடத்துலேருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்துலேருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தில் போடுது. அந்த பாளையத்தை சுற்றிலும் ஒரு நாள் பயணம் போனால் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு தரை முழுக்க 2 முழ உயரத்துக்கு காடைகள் விழுந்து கிடக்குது. அப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் திருப்தியாக சாப்பிடுவீங்க, சாப்பிட்டு அந்த இறைச்சி வந்து உங்கள் மூக்கில் வெளியில் வர வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு மடிவீங்கன்ட்டு ஒரு காரியத்தை சொல்கிறார். அது போல தான் அந்த ஜனங்களும் அந்த காடைகளை புசிக்கிறாங்க, மூக்கில் வெளியில் வர வரைக்கும் அதை சாப்பிட்டு அநேகர் மரித்தும் போகிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போது தேவன் நமக்கு எல்லாவற்றையும் திருப்தியாக தான் போஷிப்பார். நமக்கு என்ன கொடுக்கணும், தேவன் எப்போ கொடுக்கணும், எல்லாமே தேவன் அறிந்திருக்கிறார். அதன் காலத்திலே அந்தந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்க வல்ல தேவன். நாம் இப்போவே நம்ம எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம் இருக்குது இல்லையா? ஒரு பிள்ளை பிறக்கணுன்னாலே 10 மாதம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு தேவன் பலனை ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். அப்போது அவருடைய சித்தம் இல்லாமல், அவருடைய கிருபை இல்லாமல் எந்த ஒரு நன்மையும் நமக்கு கிடையாது இல்லையா? அதனால தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பித்தான் அவங்க அடிக்கடி முறுமுறுக்கிறாங்க. ஏசாயா 65 10 பார்க்குறோம். யாருக்கு தேவன் வந்து ரட்சிக்கும்படியாக வராரு, யாரை ரட்சிக்கிறாருன்னா கர்த்தரை தேடுகிறவர்களை தேவன் ரட்சிக்கிறார். என்னை தேடுகிற என் ஜனத்துக்குன்னே சொல்கிறார். அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை இன்றைக்கி நாம் எல்லாருமே அறிந்து கொள்ளணும். நீங்கள் கர்த்தரை தேடுறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லாதபடிக்கு உங்களை போஷிப்பார். என் ஜனத்துக்கு சாரோன்னு வந்து ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்க மாட்டுக்கிடையாகவும் நான் கொடுப்பேன். அப்படி ஒரு செழிப்பை அவங்க வாழ்க்கையில் நான் தருவேன்னு சொல்கிறாரு. அப்பொழுது அவங்க கூப்பிடும் முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் கேட்கும்போது அவங்க பேசும்போதே நான் கேட்பேன்னு ஏசாயா 65:24 சொல்கிறார். அப்போ தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து வார்த்தை புறப்படுறதுக்கு முன்னாடியே அவர் மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்கிறார். பேசும்போதே நான் அதை கேட்டுருவேன்னு சொல்கிறார். அப்போது தேவனுக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது, அதே போல் தேவனை தேடுகிறது, இந்த காரியங்கள்லாம் நாம் ஒழுங்கு கரமுமாக இருந்தோம்னா தேவனுடைய கரம் நம் குடும்பத்தாரை ரட்சிக்கும். குடும்ப நபர்கள் அப்படியாக மாறணும். தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும், தேவனுக்கு பயந்து நடக்கணும். அவர் கற்பனை கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் 7:25 பார்க்குறோம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேர்கிறவர்களுக்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பிதாவாகிய தேவனிடத்திலே சேர முடியும் இல்லையா? என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவை காண முடியாது. என்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைவான்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கார். அப்போ அவரை மாத்திரம் நாம் விசுவாசிக்கும் போது நாம் தேவனிடத்திலே சேருவோம். ஏன்னா அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். அவர் முற்றுமுடைய ரட்சிக்க வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். அதனால் ரட்சிக்கக்கூடாதபடி அவர் கரம் குறுகி போகலை, கேட்கக்கூடாதபடி அவர் செவி மந்தமாகல. அதனால தேவனை தேடுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. ஏன்னா ஆதியாகமம் 18:14 பார்க்குறோம், ஆபிரகாமுக்கு பிள்ளை உண்டாகிற சூழ்நிலை கிடையாது. சாராளுக்கும் அவளுடைய அந்த வழிபாடுகள் நின்றது என்று வேதத்தில் பார்க்குறோம். அவளுக்கு அப்போது 90 வயது உள்ளவளாக இருக்கிறார். அப்போ தான்
அவளுக்கு பிள்ளை பிறக்கும்னு சொல்லும்போது அது அவளால் விசுவாசிக்க முடியல. 3 தூதர்கள் ஆபிரகாமை சந்திக்க வராங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்திலே உன்னிடத்தில் திரும்பி வருவேன், அப்பொழுது அவள் ஒரு குமாரனை ஏந்தி இருப்பாள்னு சொல்கிறாங்க. அவள் கையில் ஒரு குமாரன் இருப்பான், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடு. ஈசாக் என்றால் நகைப்பு, சந்தோஷம் என்று அர்த்தம். அப்போ அதே போல் ஒரு உற்பத்தி காலத்திட்டத்திலே சாராளுக்கும் ஆபிரஹாமுக்கும் வாக்குத்தத்த பிள்ளையான ஈசாக்கை கர்த்தர் கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். 75 வயதிலே வாக்கு பண்ணுறார், தனது 100வது வயதிலே ஆபிரகாமுக்கு அந்த பிள்ளையை கொடுக்குறார். இந்த இடைப்பட்ட 25 வருஷம் ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் கிரியை பார்க்குறார். அவருடைய விசுவாசம்தான் அவருக்கு அவர் நீதிமானாக எண்ணப்பட்டார்னே வேத வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். உன் நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிப சொல்லியும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி. அப்போ கர்த்தர் எப்பொழுது நம்மளுக்கு வார்த்தைக்கு செவி கொடுப்பேன்னு சொல்கிறாரு. நீ கூப்பிடுவேன், நான் மறு உத்தரவு கொடுப்பேன். நீ சத்தமிடுவாய், நான் இருக்கிறேன்னு சொல்லுவேன். உன் நுகத்தொடியும் உனக்கு மற்ற மனுஷர்களால் போடப்பட்ட உன் கழுத்தில் இருக்கிற நுகத்தொடி, மற்றவங்க உன்னை விரல் நீட்டி பேசுகிறது, நிப சொற்களை பேசுகிறது, அது எல்லாவற்றையும் உன்னிடத்துலேருந்து உன் நடுவிலேருந்து நான் அகற்றி போடுவேன். எப்போன்னா, நீ பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, துரத்துண்ட சிறுமையாக இருக்கிறவங்கள வீட்டிலே சேர்த்து கொள்ளுன்றார். வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடு, உன் மாம்சமானவனுக்கு உன்னை நீ ஒழித்து கொள்ளாது, அப்படி இருப்பதே உகந்த உபவாசம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ தேவனுக்கு உபவாசத்தை நாம் அனுசரிக்கும் போது எப்படி நடந்து கொள்ளணும்? இப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா அப்போ நீ கூப்பிடும்போதே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், நீ சத்தம் விடும்போது நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய உபவாசம் எப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரம் முழுக்க நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி நீங்கள் நடங்க, அப்போ கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இந்த ஜனங்கள் தங்கள் கண்கள் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் இருக்காங்கன்றார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க தேவன் செய்த அற்புதத்தையும் அடையாளங்களையும் கண்டும் எல்லாமே காதார கேட்டும் அவங்க இருதயம் இன்னும் குணப்படலை. இன்னும் அது பாவத்திலையும் அசுத்தத்திலையும் தான் இருக்குது, அவிசுவாசத்தில் இருக்குது. அதனால தான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கிறேன்னு சொல்கிறார். நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவங்க கண்களை மூடி போடுன்னே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்கிறார். இப்படி இருக்கிற இவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணு, அவங்க இருதயத்தை கொழுத்ததாக்கி அவங்க காதெல்லாம் மந்தமாக்கி கண்ணெல்லாம் மூடி போடு. அப்போ உணர்வில்லாத இருக்கிறவங்களுக்கு கண் இருந்து காது இருந்து இதயம் இருந்து என்னன்றார். அப்போ தேவனுடைய அன்பையும் அவர் இரக்கத்தையும் பார்த்து அந்த மக்கள் உணராமல் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க இருதயம் கொழுத்து இருக்கிறதுன்னே சொல்கிறார். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரோ பட்டணத்திலுமிருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்களுடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தியிருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையில் எழுந்திருக்கிறவராகவும் வருகிறவர் இவர் யார்? இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர் வரப்போகிறார் இல்லையா? அவனவன் கிரியைக்கு தக்க பலனை தன் கரத்திலே கொண்டு வரப்போகிறார். அவனவனுக்கு இருதயத்தின் சுத்தத்துக்கு தக்கதாக தேவன் பதில் செய்ய போகிறார். அவர் நீதியை பேசி ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன் நான் தானே என்றார். அவர் நீதியாயும் அவர் நீதிபரராக இருந்து நியாயம் தீர்க்க வரப்போகிறார் இல்லையா? அவர் சத்திய தேவன், அவர் ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படி அவர் மறுபடியும் வரும்போது நாம் சுத்தமுள்ளவர்களாய் பரிசுத்தத்தை காத்து கொண்டு தேவனை சந்திக்க திராணி உள்ளவர்களாய், கரை திரை குற்றம் இல்லாதவங்களாய் நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்போது தான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் அவரோடு கூட போக முடியும். அதனால் இன்றைக்கி ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தர் கரம் குறுகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவர் செவி மந்தமாகவில்லை. அதனால் நம்ம அக்கிரமங்களை எல்லாம் நம் எல்லையை விட்டு நீக்கி நம்ம கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவர் கட்டளை கற்பனைகளின்படி நாம் செய்ய தொடங்கினோமானா கர்த்தருடைய ரட்சிப்பு நமக்கு சமீபமாக இருக்கிறது. அன்னைக்கு சகைவே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். அப்போ அவன் பாவ அக்கிரமத்தை விட்டு அவன் இறங்கி வரும்போது அங்கே அவனுக்கு ரட்சிப்பு உண்டானது. அவன் வட்டிக்கு வாங்கினது எல்லாவற்றையும் நாலத்தனையாக திருப்பி கொடுத்தான். அதை போல தான் இன்றைக்கும்
என்ன ஒரு பாவம் அக்கிரமம் செய்தாலும் அது எல்லா காரியங்களையும் நம்மை நாமே விடுவித்து கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பும்போது அந்த பூரண ரட்சிப்பை தேவன் நமக்கும் தருவார். ஆமீன்.